ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னென்ன புக்ஸ்லாம் படிச்சிட்ருக்கேன், என்னென்ன நோட்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன், என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட் என்னென்ன, ஸோ வேறு என்ன எக்ஸ்ட்ரா புக்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜஸ்ட்டு ஷோ நான் எப்படி படிக்கிறேன், எந்தளவுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சும்மா ஒரு காட்டுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புக்கு ஃபுல்லாக நான் 9th ஓல்டு புக்கு 9th 10th ப்ளஸ் 11th 12th 2 புக்குமே நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ப்ளஸ் இப்போ இருக்கிற 6 to 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு உள்ள இந்த 6 to 8th புக்கு எனக்கு கிடைக்கல, உண்மையாகவே கிடைக்கல சுத்தமாகவே. ஸோ வேணும்னா நோட்ஸ் இல்லைனா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்லாம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் எடுத்து நான் பார்த்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்தளவுக்கு வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன்னு எதுவுமே பண்ணது கிடையாதுங்க. ஃபுல்லாக புக்கில் மட்டும்தான். புக்கில் ஸ்டிக் நோட் ஒட்டுப்பேன், இல்லைனா சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து புக்கில் மட்டும்தான். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக புக்ஸ் மட்டும்தான் படிப்போம். அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக படித்தது கிடையாது. ஓகேங்களா? சில இது நான் ரொம்ப ரேரு, நான் நோட்ஸுன்னு எடுக்க மாட்டேன். நோட்ஸ் எடுத்து அந்த புக்கிலே தான் அப்படியே நோட் பண்ணி வைப்பேனே தவிர தனியாக தமிழுக்கு நோட்டுன்னு சொல்லி நான் இப்போ போடலை ரீசெண்டாக எதுவுமே. அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். இங்கே ஒன்று பாருங்கள், பாவப்பட்டதாக இருக்குது. இந்த 9th 10th நான் கடைசியில் வச்சுருக்கிறது. ஏன்னா நான் எடுக்கவே மாட்டேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை கடைசியில் தூக்கி போட்டாச்சு நான். ஸோ மற்ற புக்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த புக்ஸ்லாம் வாங்கினேன்னு கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டு. இது புது நோட்டு இப்போ தான் நான் வாங்கினேன். இது ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேங்க. ஸோ 108 தடவை ஸ்ரீராம் ஜெயம், அதனால் அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டேன். ஸோ அடுத்ததுக்கப்புறம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸ் வித்து சோசியல் சயின்ஸ் 8th இருக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இதில் நான் வாங்கும்போது டேர்ம் வைஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இந்த கீழெல்லாம் பார்த்தீங்க எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த எஸ்எஸ் எல்லாமே சோசியல் சயின்ஸ்லாம். எம்ங்கிறது போட்டிருக்கிறது எல்லாமே வந்து மேக்ஸு. ஸோ ஜஸ்ட் இப்படி நான் பார்க்கும்போது எனக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அப்படி எழுதி வச்சேன். இதெல்லாம் நான் ரொம்ப படிக்கிறது கிடையாது. நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது 8th 9th 10th 11th 12th இந்த அது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம 11th 12th தான் அதிகமாக இது பண்ணுவோம். ஸோ அதனால் இதெல்லாம் படிச்சிருக்கேன், படிக்கலன்னு சொல்லலை. பட் ஒன்ஸ் நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் எடுத்தோன்னா ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால் நான் வந்து அதிலலாம் பட் இந்த 8th மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் மேக்ஸில் அதிகமாக எடுக்கிற ஒரே ஒரு புக்கு இந்த 8th மேக்ஸ் தாங்க. இது வந்து நான் திருப்பி ரிட்டன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதிகமாக மேக்ஸு. அதனால் இது எப்போவுமே வந்து என்கிட்ட இருக்கும். பட் இந்த புக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர். 7th புக்ஸ்லாம் சொல்லப்போனால் இந்த குரூப் 4க்கு நான் 7th புக்ஸ்லாம் ஒரு டைமோ 2 தடவை தான் படித்தேன் மொத்தமாகவே. அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. அடுத்தது வந்து இது ஒரு மனோரமா புக். ஓகேங்களா? கரண்ட் அஃபேருக்கு வந்து வாங்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸை நல்லா ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் நோட்டு நிறையா வச்சுருப்பேன் நான். ஓகேங்களா? நோட்டு எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன்னா ஜிஎஸ்க்கு தாங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு புக்கு படிக்கிறோமோ அதை தவிர சில நோட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருப்பேன் எனக்கு. பட் புக்ஸ்லேயும் நிறையா படிப்பேன். என்ன தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்து நிறையா படித்தாலும் புக்ஸையுமே அடிக்கடி ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ்சில் அதிகமாக கேட்கணும். நம்ம வேணான்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக இதெல்லாம் ஒரு விஷயமாக நம்ம விட்டுட்டு போகிறோம் பார்த்தீங்களா? அந்த கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது அண்ட் இது வந்து ஸோ இந்த புக் தாங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நோட்ஸ் எடுத்தேன். இது 2022 எடுத்தேன். அப்போ நிறைய புக்ஸு தமிழில் கிடையாது என்கிட்ட. சில கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அது வாங்க டிலே ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் தமிழில் கொஞ்சம் எழுதினேன். அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு எழுதுறதுக்கு டைம் செட் ஆகலைன்னு புக்காகவே கன்சிடர் பண்ணி வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்களுடைய ஆர்டிக்கிள் மட்டும் தனியாக நான் ஒரு இதில் எழுதி வச்சுருப்பேன். நான் புக்கு படிப்பேன், பட் இருந்தாலும் ஆர்டிக்கிள் நமக்கு நிறைய கேட்குறாங்கல்ல. ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அது தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிப்பேன். அது ஜஸ்ட் அடிக்கடி ரீகால் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த புக்கில் வந்து அப்படியே லைன் பை கொடுத்துட்ருக்கும்போது ஆர்டிக்கிள் எடுத்து கண்டுபிடிச்சி படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் ஃபேவரட் புக் வந்து சோசியல் சயின்ஸு. இது பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன்னு. இதுலேயே நிறைய வந்து நான் அதுக்குள்ளேயே நிறைய நோட்ஸ் எடுத்திருப்பேன். அது இல்லாமல் இந்த புக் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஜிஎஸ் தான். ஃபுல்லாக ஜிஎஸ்க்கு தான் நிறைய நோட்டு போட்டிருப்பேன் நான்.
இது வந்து என்கிட்ட 7th புக்ஸ்லாம் அப்போ அதான் நான் படிக்கும்போது என்கிட்ட இல்லாத டைமில் இந்த குப்தர்கள், முகலாய பேரரசு இதெல்லாம் வந்து 6th இருக்கிறது, 9th 11th சிந்து சமவெளி எல்லாம் ஒரே கம்பைன் பண்ணி எழுதிப்பேன். ப்ளஸ் அதோட குப்தர்கள் 7th இருக்கிறது, 11th இருக்கிறது இது எல்லாமே நான் கம்பைன் பண்ணி எழுதிப்பேன். அதனால் அந்த மாதிரி நோட்டு போட்டிருக்கேன். அண்ட் மேக்ஸுக்கு மேக்ஸுக்குன்னு புக் வைஸாக ஒரு நோட்டு போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து சும்மா நம்ம அப்பப்போ சில மேக்ஸ்லாம் இந்த யூடியூப்பில் பார்க்குறது, சில டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்கள்ல அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நோட்டு. இந்த நோட்டு வந்து சும்மா டக்குன்னு ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்குதுன்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான். அண்ட் இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஆல்சோ. இதுவும் 2022 நான் எழுதுனதுங்க இது. அப்போ என்கிட்ட புக்கு கிடையாது. புக்கு இல்லாதப்ப இந்த இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். ஸ்டில் இப்போ வரைக்குமே இந்த நோட்ஸ் தாங்க நான் படிப்பேன். புக்கை ஒன்ஸ் படிப்பேன் கண்டிப்பாக, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ளஸ் அதை படிச்சுட்டு அகெயின் ஒன்ஸ் இதை நான் படிப்பேன். ஏன்னா இதை படித்தா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேக்ஸ் நோட்டு. ஓகேங்களா, இந்த மேக்ஸ் நோட்டு வந்து ஃபுல்லாக புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நான் ஜஸ்ட்டு ஓரலாக இதில் போட்டு பார்க்குறது. இது எல்லாமே நான் ஸோ இது வந்து கிறிஸ்டோப் அகாடமியில் பார்த்த மேக்ஸ் நோட்ஸ் போட்டது இது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்கெட்சு, பென்சில் இது எல்லாமே நான் இதில் வச்சுருப்பேன். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சிலபஸ் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவையான நோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூடியூப்பில் நிறைய கிடைக்கிது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஜெராக்ஸாக போட்டு வச்சுப்பேன், ஷார்ட்டானா சீக்கிரம் படிக்கிறதுக்காக. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.